மதுரையில் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மறுநாளை மாயமானதாக கூறப்படும் ஐடி ஊழியரை கண்டுபிடித்து தருமாறு அவரது தாயார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் அவர் பல தவறான தகவல்களை அளித்துள்ளதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகுமார் ஜூலை 14ஆம் தேதி மாயமானதாக தாயார் புகார் அளித்துள்ள நிலையில் 13ஆம் தேதி இரவே அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவையில் பணிபுரியும் மகனை பெங்களூருவில் பணிபுரிவதாக தவறான தகவலை தாயார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் கிருஷ்ணகுமார் தாம் பணியாற்றும் நிறுவனத்தில் 4 நாட்கள் மருத்துவ விடுப்பு வாங்கி சென்றுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறிய நீதிபதிகள் அவர் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே முழு விபரமும் தெரிய வரும் என கூறி மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை மற்றும் 3 நாள் தெப்பத் திருவிழா தொடங்கியது. மலைக்கோயில் முழுவதும் மின் விளக்குகளாலும் கோயில் உட்பிரகாரம் நுழைவு வாயில் ஆகியவை 2 டன் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தீமிதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே உள்ள ஆதிபராசக்தி ஆலயத்தின் 29ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே டி கிளியூரில் உள்ள நீலகாளியம்மன் கோயிலில் ஆடி உற்சவ விழாவையொட்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஓம் ஜோதிலட்சுமி நமஹ, ஓம் தீபலட்சுமி நமஹ, ஓம் நிஷ்கலங்காயை நமஹ. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அடுத்த பொருள் வைத்தச்சேரியில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக பூச்சொரிதல் நடைபெற்றது. ஆடி கிருத்திகையையொட்டி ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு மயில் காவடி புஷ்ப காவடி ஊர்வலம் மேற்கொண்டனர். மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டியில் இருந்து விசைப்படகு மற்றும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்படுவதால் காவிரி கரை ஓரப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் மேடான பகுதிக்கு செல்லுமாறும் காவிரி ஆற்றில் ஆழமான பகுதியில் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. மேட்டூர் அணை நீர்த்திறப்பு காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் உடைமைகள் முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்துள்ளார். குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். படிப்படியாக தண்ணி ஏறும் பொழுது இங்கே நம்ம 24 ஹவர்ஸ் டியூட்டியில இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி அவங்களுடைய முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தயார் நிலையில ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சிருக்கோம். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை நம்ம உறுதி செய்வோம். குற்றால அருவிகளில் இரவு முழுவதும் வெள்ளப்பெருக்கு நீடித்ததால் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில்
33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாரி ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 15 மண்டலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நவீன இயந்திரங்கள் மூலம் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அக்டோபர் மாதத்துக்குள் முடிக்கும் வகையில் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர்.